ஹம்தா, ஹனா, மின்ஹா, ஜிமாம், ஹம்தா, மின்ஹா, ஜிமாம் எழுதியாச்சா? ஓ சார். ம், ரைட். அடுத்தது பாருங்க, இந்த பேச்சு வழக்கு சொற்களுக்கான நியம வழக்கு சொற்கள். நான் பேச்சு வழக்கை வாசிக்கிறேன், நீ நியம வழக்கு நீங்க சொல்லணும். ஓகே, ஒன்றும் இல்லை சொல்லுங்க. ஒன்றுமில்லை. பின்னர், எதுவும் இல்லை. பின்னை, பின்னர். அப்பி, அப்பிடி, அப்படி. பார்த்த நான், பார்த்தேன். சுவரிலை, சுவரில். இருக்கிற, இருக்கின்ற. உம்மில, உண்மை. வடிவில்லையே, அழகில்லையே. சொல்லேண்டா. சொல்லுங்கள். கவனமா பார்த்துக்கொள்ளணும். இப்ப உங்களுக்கு இந்த மாற்றம் வந்தா நீங்க எப்படி மாத்த வேணும். பாருங்க, சொல்லேண்டான்றது சொல்லுங்கள்ன்ட்டு நாங்க மாத்த வேண்டி இருக்கு. தெரியுமே, தெரியுமா. வயதில, வயதில். கிடக்கே, இருக்கின்றதா. என்றை, என்னுடைய. பின்னேரம், மாலை வேளை. வந்துடுவார், வருவார். எண்டு, என்று. நல்லாய், நன்றாக. எண்ணற்ற, என்னிடம். இஞ்சை, இங்கு. அரைக்கை, அறையினுள். ஒளிச்சிக்கொண்டு, ஒளித்துக் கொண்டு. துளை, கலைச்சு, கலைத்து. அடிச்சு, அடித்து. சோத்தை தின், சோற்றை உண். அதுகும், அதுவும். மாதத்தியாழ், மாதத்தால். கல்யாணம். திருமணம். இதை எழுதி கொள்றீங்களா அவசரமா? ஓகேயா? ஓகே. ம்.
எழுதி முடிச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே. ஆயிஷா, ஜமீர், ஹம்தா, ஹனா, இல்மா, ரிதா, ஜிமாம். ஓகே. ரைட். அடுத்தது இந்த பயிற்சியை பாருங்க. இக்கதையில் வரும் பிரதான கதாபாத்திரங்களா தேவையில்லம்மா உங்களுக்கு. இந்த நாங்க இப்ப பதவியலுக்கு போக போறோம். சரியா? புதிய ஒரு கிராமர் பகுதிக்கு போக போறோம். பதம் என்பது சொல்லை குறிக்கும். ஒரு சொல் ஓர் எழுத்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களாலோ ஆக்கப்படும் பொருளை உணர்த்துவது பதமாகும். அப்ப பதம் என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? பதம் என்றால் என்ன பொருள்? சொல்லுங்க. சொல். பதம் என்றால் சொல். ஒரு அப்ப அந்த சொல் வந்து ஓர் எழுத்தாகவும் இருக்கலாம், பல எழுத்துக்களாகவும் இருக்கலாம். அப்ப பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தராட்டி அதை நாங்க சொல்லன்னு சொல்ல மாட்டோம். விளங்குதா? ஓர் எழுத்துலையும் வரலாம், பல எழுத்துக்கள்லையும் வரலாம். ஆனா அது வந்து பொருள் தரணும். இப்ப ஆ என்று சொல்றது ஒரு எழுத்து தானே, அது ஒரு சொல்லாக பதமாக நாங்க சொல்லிடுமா? ஏழுமா இல்லாதா? பேசுங்க. ஏலும். ஏழும். ஏன்? ஆண்டா பசு, அது ஒரு பொருள் தருகிறது. என்ன? தீயண்டா நெருப்பு. நெருப்பு. வெரி குட். காண்டா சோலை. பூவண்டா மலர். மலர். அப்ப இவை ஓர் எழுத்தாக இருந்தாலும் என்ன செய்கிறது? அந்த அது பொருளை தருகிறது. என்ன? ஆகவே நாங்க இத ஓர் எழுத்து சொற்கள் என்று சொல்லுவோம். சில நேரம் இப்ப பாருங்க, அழகு, விருப்பு, வட்டம் எல்லாம் பல எழுத்துக்கள் சேர்ந்த சொற்கள். சில நேரம் பல எழுத்துக்கள் சேர்ந்தும் அவை ஒழுங்குறாமல் இருந்தா, ஒழுங்கு பெறாமல் அல்லது பொருளை உணர்த்தாம இருந்தா அதை நாங்க பதம் என்று சொல்ல மாட்டோம். அது விளங்குதா உங்களுக்கு? சரியா? சொல்லை ஆக்க கூறுகளா? ரைட். இப்ப பதவியல் என்று போட்டு இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. பதவியல் என்று தலை போடுங்க. நான் சில கேள்விகள் தரேன். பதவியல் என்று தலை போடுங்க. சரியா? முதலாவது கேள்வி, பதம் என்றால் என்ன? முதலாவது கேள்வி, பதம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, ஓர் எழுத்து சொற்கள் 5 தருக. ஓர் எழுத்து சொற்கள் 5 தருக. ரைட். அப்ப ஓர் எழுத்து சொற்கள் தார நேரம் நீங்க அதனுடைய பொருளையும் எழுதணும். இந்த 2 கேள்வி முதலாவது செய்யுங்க. சரியா? சரியா பிள்ளை? ஓகே. ம்.
ஓகே பிள்ளைகள் சரியா எழுதிட்டீங்களா? பேசுங்க உன் பிள்ளைகள், எழுதிட்டீங்களா இல்லையா? ஓ சார் எழுதிட்டேன். ரைட். அடுத்த கேள்வி போடுங்க. பதவியல் என்றால் என்ன? நாங்க பதம் என்றால் என்னன்னு தானே போட்டோம். பதவியல் என்றால் என்ன? அதான் முடியட்டும், அந்த கேள்வி எழுதுங்க. ரைட். பதவியல் என்றால் என்னண்டா பாருங்க பிள்ளைகள். சொல்லை ஆக்க கூறுகளாக பகுத்தாயும் இலக்கண பகுதி பதவியல் எனப்படும். அப்ப சொல்லை ஆக்க கூறுகளாக பிரித்தல் என்றா என்ன? இப்ப உதாரணத்துக்கு வந்தான் என்பதை வாசக இச்சக இச்சக ஆண் என்று பிரிக்கலாம் என்ன? அப்படித்தானே? அதுதான் ஆக்கக்கூறுகள் என்று சொல்லுவோம். விளைஞ்சுதா? விளைஞ்சுதா ஓ பிள்ளை? ரைட். அப்ப பதவியல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு இந்த விடையை எழுதுங்க. ஓகேயா? சரியா? ஓகே சார். ம். எழுதிட்டீங்கன்னா கையை உயர்த்தணும். நான் அடுத்ததுக்கு போவேன்.
ஆயிஷா ஜமீர் ஓகேயா? ஹனா, ஜிமாம் ரைட். அடுத்தது பாருங்க, இப்ப நாங்க பகுபதம் பார்க்க போறோம். பகுபத உறுப்பு, சொல்லுறுப்பு, ஆக்கக்கூறு இவை ஒத்த பொருள்கள் ஆகும். ரைட். பாருங்க, பகுபத ஒரு உங்களுக்கு ஒரு லேசா விளங்கிக் கொள்ளக்கூடியதாக நாங்க பார்க்க போறோம். பகுதி விகுதி முதலிய ஆக்கக்கூறுகளாக பகுக்கத்தக்க சொல் பகுபதம் எனப்படும். தலைப்பு போடுங்க பிள்ளைகள். பகுபதம் உண்டு. நாங்க பதமண்டா என்னன்னு பார்த்தோம், பதவியலண்டா என்னன்னு பார்த்தோம். இப்ப பகுபதமண்டா என்னன்னு பார்க்க போறோம். பகுபதம் என்று தலைப்பு போடுங்க. Right. பகுபதம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன நாங்க விடையளிக்க போறோம்? பகுதி விகுதி முதலிய ஆக்கக்கூறுகளாக பகுக்கத்தக்க சொல் பகுப்பதம் எனப்படும். பகுபதம் எனப்படும். அப்ப ஒரு பகுபதம் என்றா அதை பகுதி விகுதி என்று பிரிக்கலாம். பிரிக்க ஏழுமண்டா தான் அது பகுபதம். சரியா? ரைட். எழுதி கொள்ளுங்க. இல்ல நாசாச்சா மை ஓகேயா? ஹம்தா, ஹனா, சரியா? இந்த பகுபதம் பேர் பகுபதம், வினை பகுபதம், அடுத்தது என்ன பேர் பகுபதம், வினை பகுபதம் என இரு வகைப்படும். பகுபதத்தினுடைய வகைகள் என்ன சொல்லுங்க? வினை பகுப்பதம், பேர் பகுப்பதம். பேர் பகுபதம், வினை பகுபதம். ரைட். அடுத்த கேள்வி எழுதுங்க. பகுபதத்தின் வகைகளை கூறுக. பகுபதத்தின் வகைகளை கூறுக.
சரியா பிள்ளைகள்? ஓகேயா? அப்ப பகுபதத்தினுடைய வகைகள் என்ன? பெயர் பகுபதம், வினை பகுபதம். ரைட். தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம் என மேலும் 2 வகைப்படும். அந்த வினை பகுபதம் இன்னும் 2ஆக பிரியும். அது என்ன? தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம். சரியா? ரைட். இப்ப அடுத்த கேள்வி எழுதுங்க. வினை பகுபதம் வேறு எவ்வாறு பிரிக்கப்படும் என்று சொல்லி. வினை பகுபதம் வேறு எவ்வாறு பிரிக்கப்படும்? வினை பகுபதம் வேறு எவ்வாறு பிரித்து நோக்கப்படும்? எப்படி சொல்லுங்க? அப்படியே வினை பகுபதம் தெரிநிலை தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம். ஓகேயா? சரியா? தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம். ரைட். ஓகே பிள்ளைகள், சரியா? தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம், சரிதானே? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி எழுதுங்க பிள்ளைகள். அவற்றுக்கு உதாரணம் தருக. அவற்றுக்கு உதாரணம் தருக. நுஹா, இப்ப ஜாயின் பண்ணீங்க. அவற்றுக்கு உதாரணம் தருக. ஓகேயா? எதற்கெல்லாம் உதாரணம் கொடுக்க போறீங்க இப்ப? சொல்லுங்க. பெயர் பகுபதம், தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம். ஓகேயா? ஓகே சார். ரைட். தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம். சரியா? ஆமினா பியாஸ் யாரு? நுஹாவா ஆமினா பியாஸ் பேர்ல இருக்கிறது? இல்ல சார், நான் மாத்தி இப்பதான். ஆமினா பியாஸா நீங்க? ஓ சார். உங்களுக்கு நான் எத்தனை மணி கிளாஸ் போட்டிருந்தேன்? 8:45 சார் போட்டிருந்தேன். 8:45. இப்பதானே 8 மணி. நுஹா உங்களோட தாத்தாவா இல்லையே? நுஹா ஜைனப்? இல்ல சார். ஓகே ஓகே. ரைட். இப்ப எழுதின உதாரணங்களை சொல்லுங்க.
எழுதின உதாரணங்களை சொல்லுங்க. சொல்லுங்களேன் சோனா. பொன்னன் பெயர் பகப்பதம், நடந்தான் தெரிநிலை வினை பகப்பதம், பெரியன் குறிப்பு வினை பகப்பதம். ஓகே, ரைட். எழுதி முடிச்சாக்கள் கையை வைத்துங்க. ரைட். இப்ப இந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? பகுபதம் என்றால் என்ன, பகுபதம் எவ்வாறு வகைப்படுத்தப்படும் என்றெல்லாம் ஓகேயா? பகுபத உறுப்புகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை என்பன. ரைட். பகுபத உறுப்புகள் எவை சொல்லுங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி. சாரியை. ஓகே. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. அடுத்து விகாரம் என்று ஒன்று சொல்லுவோம். அதாவது பாருங்க, என்பன பகுபத உறுப்புகள் ஆகும். பகுதியும் சந்தியும் விகாரப்படலாம். ஒரு பகுபதம் ஆக குறைந்தது பகுதி விகுதி என்று இரு உறுப்புகளையாவது கொண்டிருக்கும். சரியா? ரைட். இப்ப இதோட சேர்ந்து நாங்க விகாரத்தையும் சொல்லேலும் பிள்ளையில. சரியா? ரைட். இப்ப கேள்வி ஒன்று போடுங்க. பகுபத உறுப்புகள் எவை? பகுபத உறுப்புகள் எவை? சொல்லேலுமா பகுபத உறுப்புகள் எவை என்று சொல்லி? சொல்லுங்களே, பகுபத உறுப்புகள் எவை? பகுதி, பகுதி, சந்தி, இடைநிலை, சந்தி, சாரி. ரைட். எழுதி கொள்ளுங்க. ரைட். அடுத்த கேள்வி எழுதுங்க. அது எழுதிட்டேன்டா. அடுத்த கேள்வி, ஒரு பகுபதத்தில் ஆக குறைந்தது எத்தனை உறுப்புகள் இருக்கும், அவை எவை? ஒரு பகுபதத்தில் ஆக குறைந்தது எத்தனை உறுப்புகள் இருக்கும், அவை எவை? சொல்லுங்க, எத்தனை உறுப்புகள் இருக்கும் ஒரு பகுபதத்துல? 2 உறுப்புகள். என்னென்ன? பகுதி, விகுதி. பகுதி, விகுதி. ஓகே, ரைட். எழுதி கொள்ளுங்க.
வலைக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ஆயிஷா சரியா? ஹம்தா, ஹனா, ஜிமாம் ஓகேயா? ரைட். இப்ப கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த பகுதி விகுதி என்று சொல்லி ஆக்க கூறுகளாக நாங்க ஒவ்வொரு வாக்கியமா பிரிக்க போறோம். இந்த ஊரன் என்பதை பிரிச்சா எப்படி வரும்? ஊரன் என்பதை பிரிச்சா எப்படி வரும்? ஊர் சக ஊர் சக அன். இந்த ஊரன்றது என்ன? பகுதி பகுதி. அன்ன்றது விகுதி. அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு கன்செப்டுக்கு வரலாம். எப்பொழுதும் பகுதி எப்பொழுதும் முதல்ல இருக்கும், விகுதி எப்பொழுதும் சொல்லுங்க. விகுதி எப்பொழுதும் எங்க இருக்கும்? கடைசியில இருக்கும், இறுதியில இருக்கும். விளங்குதா? பகுதி எப்பொழுதும் ஆரம்பத்துல இருக்கும், விகுதி எப்பொழுதும் இறுதியில இருக்கும். ரெண்டாவது உண்டான்ன்றதை பாருங்களேன். உண்டான்ன்றதை பிரிச்சா உன் சக இச்சக ஆண் என்று பிரியும். உன் என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி, இட் என்பது என்ன? இடைநிலை. இடைநிலை. இது இறந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலை. பல வகை இருக்குதானே. இது இறந்த காலம் காட்டுகின்ற இடைநிலை என்று எங்களுக்கு மேலும் நாங்க இன்னும் அதுக்கு பேர் சொல்லலாம். இறந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலை, அப்படித்தானே? விளங்குதா? சொல்லுங்க பிள்ளையே. ரைட். அடுத்தது பாருங்க, இன்னொரு சொல்லு இருக்கு. உண்டனன் இன்னொரு பதம் இருக்கு. அதை பிரிச்சா நாங்க உன் சக இச்சக அன் சக அன்னு பிரியும். எங்களுக்கு இப்ப பகுதி தெரியும், விகுதியும் தெரியும் தானே, நாங்க படிச்சுட்டோம் தானே. இடைநிலை எப்பொழுதும் காலம் காட்டுகின்ற இடைநிலை. விளங்குதா? அப்ப இந்த அன் என்பது என்ன? சாரியை. சாரியை அண்ணண்டு வரும், அம்மண்டு வரும், வேறு வேற மாதிரி வரும். இப்ப நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணினா அது எங்களுக்கு விளங்கும். புளியம் பழம், அதுல இருக்கிற சாரியை எது? அம் என்ற சாரியை. பிரிச்சா விளங்குதா? ஓகேயா? ரைட். அப்ப பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, 4 விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ரைட். அடுத்தது பாருங்க, பிடித்தனன். இதை பிரிச்சா பிடி என்பது என்ன? சொல்லுங்க. அன் என்பது விகுதி. இந்த நடுவுல இருக்கிற இத்தன்றது இடைநிலை. ரைட். இது சாரியை நாங்க படிச்சிட்டோம். அண்ணன்றது சாரியை. இந்த இத்தென்ன? சந்தி. ஓகே. அப்ப நாங்க 1 2 3 4 படிச்சிட்டோம், 5 படிச்சிட்டோம் இல்லையா? விளைஞ்சு தானே. எப்பொழுதும் பகுதி முன்னுக்கு இருக்கும், விகுதி கடைசியில இருக்கும், இடைநிலை நடுவுல இருக்கும். பகுதிக்கும் விகுதி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை. அப்ப இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில இருக்கிறது சந்தி. ஓகேயா? அடுத்த பாருங்க, எப்பொழுதும் 6, இதுதான் உங்களுக்கு அடிக்கடி எக்ஸாமுக்கு வாரது. 6 உறுப்புகளும் உள்ளது இப்படி வந்த ஒரு சொல்லா இருக்கு. நடந்தனன், வந்தனன் என்ற சொற்கள் தான் 6 உறுப்புகளையும் கொண்டதாக இருக்கும். அந்த 6 உறுப்பும் என்னன்னு பார்ப்போம் நாங்க. இதுல பாருங்க, பகுதி நட, அது நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம் தானே. விகுதி அன். அப்ப இதுல இடைநிலை இந்த இருக்கு, சரியா? அப்ப நாங்க இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது என்னன்னு சொன்னோம்? சொல்லுங்க. சாரியை. ஓகே. அப்ப இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில இருக்கிறது நாங்க சந்தி என்று சொன்னோம்.
அந்த சந்தி. சந்தி தான் இங்க என்ன விகாரமாக இந்தாக மாறி இருக்கு. நடத்தனன்னு நாங்க சொல்றல தானே, நடந்தனன்னு தானே சொல்லுவோம் என்ன. ஆகவே அதைத்தான் நாங்க விகாரம் என்று சொல்றோம். அப்ப இதை கவனமா எழுதி கொள்றீங்களா? இப்போ ஓரளவு உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கா? ஓ இன்னும் சார். பிராக்டிஸ் பண்ற நேரம் சரி வரும். இதை இப்ப எழுதி கொள்றீங்களா? இந்த இது அழகா பகுதி விகுதி எல்லாம் ஆறையும் ஓகேயா? ஓகே உங்களுக்கு கூடுதலா கேள்வி வரண்டா என்னண்டா பிள்ளைகள், ஒரு பகுவது உறுப்பின் மிக முக்கியமான உறுப்புகள் எவை என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லாட்டி என்ன கேள்வி வரும் என்று சொன்னா, 6 பகுபத உறுப்புகளும் கொண்ட சொல்லை கண்டுபிடிங்கன்னு வரும். இப்படியான கேள்விகள் தான் வரும் உங்களுக்கு. உண்டான் என்றதை பிரிச்சா எப்படி பிரிக்கலாம் என்று கேட்டு வரும். முன்சக இட்சக ஆண் என்று நீங்க பிரிச்சு காட்டணும். ஓகே ரைட். இப்ப இதை எழுதி கொள்றீங்களா? சார். ம்
எழுதி முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? சார். ரைட். ஆயிஷா, ஜமீர், ரிதா, இல்மா, ஹனா எழுதியாச்சா? ரைட். இப்ப நாங்க இப்ப பகுபதம்ண்டா என்னன்னு பார்த்தோம் என்ன? அப்ப எல்லாம் பகுபத உறுப்புகள் எல்லாம் எத்தனை சொல்லுங்க? பகுபத உறுப்புகள் மொத்தமாக எத்தனை? 6. 6. 6. என்ன 6ன்னு சொல்லுங்க? 6 பகுபத பகுதி, ஆ, சந்தி விஹாரம் ம். இடைநிலை ஓ ரைட். விகுதி. ரைட். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விஹாரம். ஓகே. ரைட். இப்ப நாங்க பகாப்பதம் பார்க்க போறோம். பகாப்பதம் என்று சொன்னா என்னன்னா பகுதி விகுதி என்று பிரிக்க முடியாதவைய நாங்க பகாப்பதம் என்று சொல்லுவோம். விளைச்சுதா? இப்ப பகுதி விகுதி என்று பிரிக்க முடியுமானது பகுபதம் தானே. அப்ப பகுதி விகுதி என்று எங்களுக்கு ஒரு சொல்ல ஒரு பதத்தை பிரிக்கலைன்னா நாங்க அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? பகாப்பதம். ரைட். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. பகாப்பதம் என்று போட்டீங்களா? இது 4 வகைப்படும். பெயர்ப்பகாப்பதம், வினைப்பகாப்பதம், இடைப்பகாப்பதம், உரிப்பகாப்பதம். ஓகேயா? பாருங்க பெயர்ப்பகாப்பதத்தை பாருங்க. நீர், தீ, மண் இவற்றை பிரிக்க இயலுமா எங்களுக்கு? ஏழுமா? ஏலா என்ன? அப்படி பிரிக்க இந்த பெயர் சொற்கள் எங்களுக்கு பிரிக்க இயலாதனால பெயர்ப்பகாப்பதம். நட, வா, உன் என்பதை பிரிக்க இயலுமா? ஏலா தானே? வினைப்பகாப்பதம். இனி, மற்ற, பிற என்பது இடைச்சொற்கள். இதை பிரிக்க இயலுமா? ஏலா. இடைப்பகாப்பதம். உரு, தவ, நனி, கடி, கூழ் எல்லாமே உரிப்பகாப்பதம். ரைட். இப்ப நான் உங்களுக்கு கேள்வி தரப்போறேன். சரியா? முதலாவது கேள்வி போடுங்க. பகாப்பதம் என்றால் என்ன? பகாப்பதம் என்றால் என்ன? போட்டீங்களா? ரைட். அடுத்த கேள்வி எழுதுங்க. அதுக்கு விட தெரிந்தானே உங்களுக்கு? அவற்றின் வகைகளை கூறி உதாரணம் தருக. அவற்றின் வகைகளை கூறி உதாரணம் தருக. எழுதலுமா? ரைட். எழுதுங்க.
ஓகே பிள்ளையே எழுதிட்டீங்களா? ரிதா, ஆயிஷா, ஜமீர், ஹம்தா. ரைட். இப்ப நாங்க இந்த பகுபத உறுப்புகள் நாங்க பார்க்க போறோம் ஒவ்வொன்றா. முதலாவது பாருங்க, இந்த பகுபத உறுப்புகள்ல முதலாவது வந்து பகுதி. இந்த பகுதியை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ள வேணுமெண்டா, பகுபதத்தின் முதல் நிற்கும் உறுப்பு பகுதி எனப்படும். பெயர் பகுபதங்களும் குறிப்பு வினை பகுபதங்களுக்கும் பெரும்பாலும் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் எனும் அறுவகை பெயர்ச்சொற்களும் சிறுபான்மை இடைச்சொற்களும் பகுதியாய் வரும். அறுவகை பெயர்ச்சொற்களை பேரடியாக பிறந்த இப்பகுபதம் பெயராக வரும். குறிப்பு வினை முற்றுக்களாகவும் வரும். அப்ப இவ்வளவு டீப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது பிள்ளைகள். ஆகவே இந்த பகுதி என்பதை போட்டு பாருங்க. பொன்னன் என்றதுல பொன் என்பது பகுதி, ஊரன் என்பதுல ஊர் என்பது பகுதி, வேணிலான் என்றதுல வேணில் என்றது பகுதி, கண்ணன் என்பதுல கண் என்பது பகுதி, பெரியன் என்பதுல பெருமை என்பது பகுதி, கூத்தன் என்பதுல கூத்து என்பது பகுதி என்பது எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அவன் என்பதுல பகுதி என்ன? சரியா? ஆகவே பெயர் பகுபதங்கள்ல இடைச்சொல் பகுதியாக வாரத்தை நாங்க பார்க்கலாம். என்பது, ஏ என்பது, பிற என்பது. சரியா? இப்படி உங்களுக்கு லேசா அதை விளங்கி கொண்டால் போதுமானது. அதுக்கு நான் ஒரு கேள்வி ஒன்று தரேன், அதுல இருந்து நீங்க இதை எழுதி கொண்டால் போதும். சரியா? பகுதி என்றால் என்ன? அவற்றின் வகைகளை கூறி உதாரணம் தருக. பகுதி என்றால் என்ன? அவற்றின் வகைகளை கூறி உதாரணம் தருக. சரியா? எழுதுனீங்களா பிள்ளைகள்? பகுதி என்றால் என்ன? அவற்றின் வகைகளை கூறி உதாரணம் தருக. உங்களோட எக்ஸாமுக்கு இப்படி எல்லாம் பெருசா கேள்வி வரமாட்டாது. சரியா? நீங்க அந்த கிராமர் தெரியணும்ன்றதுக்காக வேண்டிதான் நாங்க இதை எழுதுறோம். ஓகே பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த கேள்விக்கு என்ன விடை எழுத போறீங்க நீங்க? சொல்லுங்க. அதாவது பகுதி என்றால் என்னன்னா, பெயர் பகுபதங்களும் குறிப்பு வினை பகுபதங்களும் பெரும்பாலும் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் எனும் அறுவகை பெயர் சொற்களும் சிறுபான்மை இடைச்சொற்களும் பகுதியாய் வரும். இதுதான் அந்த பகுதிக்கான வரைவிலக்கணம். விளங்குதா? ஓகே, ரைட். அதை எழுதுங்க. முதலாவது அதை எழுதினாலும் போதும் பிள்ளைகள் அந்த வினாவுக்கு. சரியா? உதாரணம் இந்த தரப்பட்டிருக்கிற உதாரணத்துல 1-2 எழுதுங்க போதும். ஓகேயா? இந்த இருக்கு, உதாரணம் இருக்கு, இடத்துல இருக்கு.
ஓகே பிள்ளைகள், அப்ப இதை எழுதி கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். Waalaikumsalam, sir. Jazakallah.